இன்னைக்கு நைட்டு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாட போற ஆட்டம் ஒரு வாட்வா சாபா அப்படிங்கிற மிக முக்கியமான ஆட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல தான் ஹைதராபாத் அணி அவங்களுக்கும் இந்த ஆட்டம் ஜெயிச்சாதான் தொடர்ந்து பிளே ஆஃப் ரேஸுக்கு உள்ள இருக்க முடியும், இல்லைனா அப்படியே வெளியே போயிட வேண்டிதான். ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான ஆட்டம் இன்னைக்கு நடக்க இருக்கு நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில். இப்படி இருக்க வேற வழியே இல்லை, நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிக்கணும்னா கண்டிப்பா இந்த திட்டத்தை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஆர்சிபி அணி அவங்க 2024 ஐபிஎலுக்கு உள்ள குவாலிஃபை ஆகிறப்ப அவங்க போட்ட அதே பிளான் ஸ்டாட்டிக்ஸ் திட்டத்தை மீண்டும் நம்ம சிஎஸ்கே அணிகளை செயல்படுத்தி இந்த ஆண்டு பிளே ஆஃபுக்கு உள்ள எப்படியாவது போயிடணும் அப்படின்னு கடைசி நம்பிக்கையா இந்த மிகப்பெரிய பிளானை தற்போது இணையில் இருந்து சிஎஸ்கே அணிகளை செயல்படுத்த நம்ம தோனி அதே போல ஃபிளமிங் 2 பேருமே முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த நடப்பு ஆண்டு ஐபிஎல்லையாவது நம்ம சிஎஸ்கே அணி பரவாயில்ல, 8 ஆட்டத்தில் 2 ஆட்டங்கள் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் ஆர்சிபி அணி கடந்த வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 ஆட்டத்தில் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு அதல பாதாளத்தில் பாயிண்ட்ஸ் டபுள்லையும் ரொம்ப மோசமா இருந்தாங்க. பிளே ஆஃப் மட்டும் கிடையாது, பாயிண்ட்ஸ் டபுள்ல 9வது இடத்த கூட ஆர்சிபி அணி பிடிக்காதுடா அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா கியரப் எடுத்த ஆர்சிபி அணி, முக்கியமா கோலி அவருடைய அபாரமான ஆட்டம் ஆர்சிபி அணியை அடுத்தடுத்துன்னு 6 ஆட்டங்கள் வரிசையா ஜெயிக்க வச்சுது. இதன் காரணமா நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம், நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை கடைசி ஆட்டத்திலையும் ஆர்சிபி அணி அவங்க வீழ்த்தி ஆர்சிபியா நம்ம சிஎஸ்கே அணியா அப்படின்னு பிளே ஆஃபுக்கு உள்ள போக போற முக்கியமான ஆட்டத்திலையும் நம்ம சிஎஸ்கே அணியை வீழ்த்தி ஆர்சிபி அவங்க பிளே ஆஃபுக்கு போயிட்டாங்க. கண்டிப்பா அந்த மேட்சை கடந்த வருஷம் நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். அப்படி நம்ம சிஎஸ்கே அணியை விட மோசமான நிலைமையில் இருந்த ஆர்சிபி அணி கடந்த ஆண்டு பிளே ஆஃபுக்கு உள்ள அவங்க நுழைஞ்சாங்க. அப்படி ஆர்சிபி அணி அவங்க என்ன திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விளையாண்ட 6 ஆட்டத்தில் 4 ஆட்டத்திலையுமே ஆர்சிபி அணி முதலாவது பேட்டிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 ஆட்டத்திலையுமே ஆர்சிபி அணியின் பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அபாரமாக இருந்திருக்கு. அதாவது வந்தா வருது போனா போது அப்படின்னு தான் விளையாண்டுருக்காங்க. அதாவது பிளே ஆஃபுக்கு உள்ள நம்ம போக முடியாது, அதனால அந்த தைரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வெறி கொண்ட ஆட்டத்தை ஆர்சிபி வெளிப்படுத்திருக்காங்க. இதனால மேட்சுக்கு மேட்ச் முக்கியமா அந்த குறிப்பிட்ட 4 ஆட்டத்திலையுமே ஆர்சிபி அணி 200க்கும் அதிகமான ரன்களை எடுத்திருந்தாங்க. நம்ம சிஎஸ்கேக்கு எதிராக கூட ஆர்சிபி 200க்கும் அதிகமான ரன்னை எடுத்திருந்தாங்க. இந்த ஒரு திட்டம் தான் ஆர்சிபி அணி அவங்க பிளே ஆஃபுக்கு உள்ள போக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதாவது ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோட விளையாண்டது மட்டும் இல்லாமல் 200க்கும் அதிகமான ரன் ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே அவங்க தைரியமாக அடிச்சு விளையாண்டுருக்காங்க. மீது 2 ஆட்டங்கள் ரன் சேசிங்லையும் விக்கெட் விழுந்தா கூட பரவாயில்ல, ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அபாரமான பேட்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் 2வது பேட்டிங்காக இருந்தாலும் பேட்டிங்கை விட்டு கொடுக்காத தரமான தாறுமாறான அடி பேட்டிங்கை வெளிப்படுத்தினதால் தான் ஆர்சிபி அணி கடந்த வருஷம் முதல் 8 ஆட்டத்தில் 1 மட்டுமே ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்த 6 ஆட்டமும் வரிசையா ஜெயிச்சு பிளே ஆஃபுக்கு உள்ள நுழைஞ்சிருந்தாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே அணி ஏறக்குறைய அதே நிலைமையில் தான் இருக்காங்க. இன்னைக்கு ஹைதராபாத் அணிக்கு எதிராக விளையாட போற ஆட்டத்தில் இருந்து இதே மாதிரியான ஸ்டாட்டிக்ஸ், அதிரடியான பேட்டிங், தைரியமான துணிச்சலான முடிவு, ஆர்சிபி அணி அவங்க போன பாதையிலேயே நாங்களும் மீதி இருக்கிற ஆட்டங்களை விளையாட போறோம் அப்படின்னு தோனி அவர்கள் அதிரடியான இந்த கடைசி நம்பிக்கை முயற்சியை எடுத்திருக்கதா ஸ்டீஃபன் ஃபிளமிங் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்சிபி அணிக்கு கடந்த வருஷம் அவங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆன அந்த திட்டம் நம்ம சிஎஸ்கே அணிக்கும் இந்த வருஷம் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு.